வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கும் ஒரு சிந்தனைக்குரிய விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். டெய்லி நம்ம பார்க்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், வீடியோஸ் வந்திருக்கலாம், இதை பத்தி செய்தி வந்திருக்கலாம். என்னன்னு பாக்குறீங்களா? இந்த கல்யாணம் கல்யாணம் வந்து என்ன? ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் தான் மோஸ்ட்லி. அது காதல் திருமணமாவும் இருக்கலாம், இல்ல அரேஞ்ச் மேரேஜாவும் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில உறவுகள். அதாவது உறவுகள்னு சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் விரும்புறது. அது கணவனாகவும் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். வேறொரு தொடர்பு, கல்யாணத்துக்கு உள்ள இன்னொரு ஆள் வர்றது, அதுதான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி கல்யாணம் வந்து காதல் கல்யாணமும் நடக்குது, அரேஞ்ச் மேரேஜும் நடக்குது இந்த காலத்துல. இல்லைன்னு சொல்ல முடியாது, அரேஞ்ச் மேரேஜ் நடந்துகிட்டு தான் இருக்கு அங்கேயும் இங்கேயும். அப்போ இந்த காதல்ங்கிற விஷயம், இந்த கல்யாணங்கிற விஷயம் வரும்போது ரெண்டு பேரும் மனசார ஒத்து போய் லீகலா மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெடிஷனல் மேரேஜ் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க, குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, வாழ்க்கை வந்து சந்தோஷமா போயிட்டு இருக்கு. பொருளாதாரம் எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுல ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது மூணாவதா ஒருத்தர் வராரா வச்சுக்கோங்க. தன் கணவனையோ இல்ல மனைவியோ மீறி அந்த கணவன் இல்லைன்னா மனைவிக்கு வந்து இன்னொருத்தர் மேல ஆசை வருதுன்னா அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். அது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு வந்து நடக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கலாம். சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சில அந்த மாதிரி அஃபேர்ஸ் நடக்கும்போது தெரியாம இருக்கலாம். ஆனா டெய்லிங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படலாம், என்ன நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்ம நண்பர்களுக்கு இடையே இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம கேட்கலாம், நீ தான் கல்யாணம் பண்ணிட்டியே, அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஆஹ் எல்லாருக்கும் யாருக்கும் வந்து இது சாலிட்டா ஒரு ரீசன் சொல்ல தெரியாது. ஒரு அழகான ஃபேமிலியை பில்ட் பண்ணிட்டாங்க, கணவன் மனைவியா, அப்பா அம்மாவா, பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது மூன்றாவது மனுஷன் மேல வந்து ஆசை வர்றது சரியா? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க கண்டிப்பா சரியில்லைன்னு தான் சொல்லுவீங்க. எப்படிங்க? இப்போ நம்ம விரும்பி ஏத்துக்கிட்ட வாழ்க்கை அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் விரும்புறது வந்து சாத்தியமா இருக்கலாம். we can live, fall in love, anyone can fall in love. ஆனா நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறோம், we already committed. நம்ம கமிட் ஆயிட்டோம், நம்ம ஒருத்தரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டோம், நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அஃபேர் எதுக்கு? என்ன பர்பஸ்? அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர் நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல, அவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க எனக்கு சந்தோஷமா இல்லை, அவங்க கூட ரொம்ப சந்தேகப்படுறாங்க, வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கிட்ட போறது மட்டும் சரியா? அது மேலும் மேலும் நிறைய பாதிப்பு தானே உங்க வாழ்க்கையில கொண்டு வருங்க. ஏற்கனவே இருக்கிற குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை சமாளிக்க முடியாத நீங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போறது இன்னும் பிரச்சனையை அதிகமா தானே ஆகும். பிரச்சனை குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைய உங்க தலையில நீங்களே வாரி போட்டுக்கிறீங்கிறது அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் டேர்ம் அஃபேர்ஸ் வச்சுக்க மாட்டாங்க, ஷார்ட் டேர்ம் அஃபேர்ஸ்னு வச்சுக்குவாங்க. அது வந்து சில பேருக்கு புரியும் நினைக்கிறேன், அது தெளிவா சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் லைஃப்ல. எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாங்க வாழ்க்கையில, ஆனா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் அஃபேர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு லாங் டேர்ம் அஃபேர்ஸ் வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து செட்டில் பண்ணிடும், இல்ல அதிகமா இன்னும் பிரச்சனை கொடுக்குமா? நீங்க பாத்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ணுவாங்க, எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க, இந்த மெசேஜஸ் இல்லைன்னா ஃபோன் லாக் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அதாவது அவங்க பின்னாடி என்ன பண்றாங்கிறது வந்து லைஃப் பார்ட்னருக்கு வந்து தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து பக்காவா பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணுமாங்க, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நமக்குள்ள மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருக்கும் போது நீங்க வந்து டெக்னாலஜிக்கலி எந்த விஷயத்த வந்து டிலீட் பண்ணாலும் மனசாட்சி வந்து கேள்வி கேட்காதா? நம்ம வந்து நம்ம பார்ட்னர்ஸ்க்கு உண்மையா இருக்கமா இல்லையாங்கிறத வந்து நம்ம மனசுக்கு தெரியணும். ஒரு வாட்டி நடந்த ஆக்சிடென்ட்ங்க 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி வந்து தொடர்ந்து நடக்கும்போது இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் எனிமோ.
உங்க குடும்ப வாழ்க்கையில வந்து பிரச்சனை இருக்கும்போது 3வது மனுஷங்களை உள்ளுக்கு சேர்க்காதீங்க. சேர்த்தீங்கன்னா அதிகமா பிரச்சனை வரும். நீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட உட்கார்ந்து சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கலாம். அவங்க கூட அவங்க நம்மள சந்தேகப்படுறாங்களா, அவங்க சண்டை போடுறாங்களா, ஏன் என்ன காரணம்னு அறிஞ்சு அந்த விஷயத்த பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா 3வதா ஒரு ஆள் வர்றத குறைக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற சண்டையை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது மோஸ்ட்லி ஆப்போசிட் செக்ஸா இருந்தாங்கன்னா, ஒரு பெண் வந்து ஒரு இன்னொரு ஆண் கிட்டயோ, அவங்க ஆண் நண்பர்கிட்டயோ, இல்ல ஒரு ஆண் வந்து அவங்களுடைய இன்னொரு பெண் நண்பர்கிட்டயோ இந்த மாதிரி ஃபேமிலியில நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க இன்னும் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அந்த அவங்க அந்த அந்த கதையை கேட்கறாங்களே அந்த நபர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிருவாங்க. நம்மளுக்கே வந்து தோணும், இவங்க ரொம்ப பாசமா இருக்காங்களே, இவங்க நம்ம பேசுறதெல்லாம் கேட்கறாங்களே, அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து இது வந்து ஒரு அஃபேரா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எல்லாரையும் சொல்லங்க, எல்லாத்தையும் நான் சொல்லல. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து 3வது மனுஷங்க கிட்ட கதையை ஷேர் பண்ணும்போது அது ஒரு அஃபேரா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். எவ்வளவோ சமாளிக்க போறீங்க? ஒரு ஒய்ஃப் இல்லைன்னா ஒரு ஹஸ்பண்ட் அந்த ஃபேமிலியில உள்ள பிள்ளைங்களை சமாளிக்கிறதுக்கே வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு டெய்லி. இதுல இன்னொரு அஃபேர் வச்சுக்கிட்டு அவங்க எப்ப நம்மள வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்களோ, எப்ப நம்ம வீட்டுக்கு வந்து நிப்பாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ போறீங்களா? அந்த மாதிரி பயந்து பயந்து வாழ்றதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. யூ ஆர் ஜெப்படைசிங் யுவர் ஓன் லைஃப். யூ ஆர் ஜெப்படைசிங் யுவர் ஓன் லைஃப். யூ ஆர் ஜெப்படைசிங் யுவர் ஃபியூச்சர். யூ ஆர் ஜெப்படைசிங் யுவர் ஃபேமிலி, யுவர் கிட்ஸ். இந்த மாதிரி அஃபேர்னால வந்து இன்னொரு ஃபேமிலி, இன்னொரு பிள்ளைங்க, இன்னும் 2 3 பிள்ளைங்க வந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? மாடர்ன் திங்கிங் சொல்லலாங்க. ஓகே, எல்லாமே மாடர்னா இருக்கும், ஓப்பன் மைண்டடா இருக்கும், ப்ராட் மைண்டடா இருக்கும். அந்த மாதிரி வந்து யோசிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை வந்து நியாயப்படுத்தவே முடியாது. எதுக்கு 3வது மனுஷங்க? கல்யாணம் பண்ணிட்டோம், சந்தோஷமா வாழ்றோம், இல்ல சந்தோஷமா வாழல, நம்ம பிரச்சனையை நம்மளே சால்வ் பண்ணிக்கோமே. அதுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்? அது வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் தான் நினைச்சேன். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் டிக்னிட்டியா சொல்லலாம். அதனாலதான் நான் இந்த வேர்ட்ஸை சூஸ் பண்ணேன். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா கல்யாணங்கிற ஒரு விஷயம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கணுங்கிறதுனாலதான் இந்த கல்யாணம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். காலம் பூரா சந்தோஷமா ஒரு அழகான குடும்பத்தோட வாழலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல செய்ய ஆரம்பிச்சு அது பெரிய பிரச்சனையில போய் முடியறது வந்து சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால சாதிச்சவங்க யாருமே இல்லை. குடும்பம் அழிஞ்சது தான் நிறைய இருக்கு. நீங்க டிசைட் பண்ணி ஒருத்தரை திருமணம் செய்யும் போது அவங்களுக்கு நீங்க காலம்புற நம்பிக்கையோட இருக்கணும். தப்புன்னு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்க ரிலேஷன்ஷிப்பை உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. காப்பாற்ற முடியாத பட்சத்துலதான் வந்து நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். தனியா பிரிஞ்சு வாழ்றது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இந்த லீகல் ரிலேஷன்ஷிப் கல்யாண வாழ்க்கையில இருக்கும்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தயவு செஞ்சு தேடிக்காதீங்க. ஏதாவது தப்பு தவறா பேசியிருந்தா என்னைய மன்னிச்சிருங்க. மீண்டும் அடுத்து இன்னும் நல்ல தலைப்போட சந்திக்கும் வரை வணக்கம்.